ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் பயிற்சி 3.8ல் 3ஆவது சம் லாஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த பல்லுறுப்பு கோவைகள் வந்து முழு வர்க்கங்களாக இருக்கான் எனில் என்னோட மதிப்பை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி முழு வர்க்கம்தான் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வர்க்கம்னா என்ன பண்ணணும்? 36க்கு ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும்? 6ங்களா? x⁴ எக்ஸு ஸ்கொயருங்களா? இப்போது ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அப்போ 36 x⁴. சரிங்களா? இப்போது இது கேன்சல் ஆயிருங்களா? அடுத்தது என்ன வரும்? -60 x³ + 61 x². சரிங்களா? இப்போ வந்து மேலே இருக்கிறது என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கி போடணுங்களா? 12 x². இப்போது மைனஸ் இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? 60 x³ டிவைடட் பை இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? 12ங்களா? 12 x². ஸ்கொயரும் க்யூபும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ ஒரு 12 I12 60. அப்போ -5 எக்ஸு -5 எக்ஸு. சரிங்களா? -12 12 × -5 எவ்வளோ? -60 x³. அடுத்தது -× +25 x². சரிங்களா? இப்போ வந்து குறிய மாற்றணுங்களா? குறிய மாற்றினா கேன்சல் ஆகிடும். இது 61ல் 25 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 36ன்னு கிடைக்குங்களா? +36 x². சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் என்ன இருக்குது? -mx + n. அதை அப்படியே இறக்கி போட்டுக்கணும். +n. இப்போது மேலே ஈவில் இருக்கிறது என்ன பண்ணணும்? நம்ம 2ஆல் பெருக்கி போடணும். 12 x² -10 x. அடுத்தது இங்கே 36 x² இருக்குது. டிவைடட் பை இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? 12 x². கேன்சல். 3 12 36ங்களா? அப்போ +3. இங்கேயும் +3. சரிங்களா? இப்போ 3 × 12 36 x². இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். அப்போ -30 எக்ஸு. அடுத்தது ப்ளஸ் × ++ஏ தான் +9. சரிங்களா? இப்போது இதெல்லாம் குறிய மாற்றணும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றணும். இது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே -mx, இங்கே -30 எக்ஸுங்களா? இப்போது எக்ஸோட கீழே என்ன? -m, இங்கே -30 = 0ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே n இங்கே வந்து என்னது இருக்குது? இங்கே -30 நம்ம எடுத்துக்கூடாது. இங்கே என்ன குறி மாற்றிருக்கோம்? ப்ளஸ் குறி மாற்றிருக்கோமா? அப்போ +30ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே n இங்கே வந்து மைனஸ் குறி மாற்றும் போது என்ன இருக்குது? -19 = 0. அப்போது நமக்கு என்ன தேவை? -m இங்கே இருக்குங்களா? அப்போ நமக்கு -30ன்னு ஆயிருங்களா? +30 இருந்தாலும் வந்தால் -30. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எம்மோட வேல்யூ 30. சரிங்களா? அடுத்தது என்னோட வேல்யூ என்ன? n = -19 இருந்தாலும் வந்தால் +19 வந்துடும். இப்போது என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சம். இது வந்து 19 கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ஸுங்களா? +9. இங்கே குறி மாற்றும் போது -9. அப்போது இங்கே என்ன வரும்? n-9 மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு n = என்ன வரும்? +9ன்னு வரும். -9 இருந்தாலும் வந்தால் +9ன்னு வரும். எம்மோட வேல்யூ 30, என்னோட வேல்யூ +9. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? x⁴. x⁴ என்ன வரும்? அதில் பாதி, அடுக்கில் பாதி தானே அதோட ஸ்கொயரு, வர்க்கம். இப்போது x² × x², x⁴. நெக்ஸ்ட்டு இது குறிய மாற்றும் போது கேன்சல் ஆகிடும். இங்கே 2 டேர்மாக இருக்குது. இப்போது -8 x³ + m x²ங்களா? இப்போது மேலே இருக்கிறது என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணுங்களா? 2 x². இப்போது இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? -8 x³ டிவைடட் பை
2x². இப்போ x² கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு x இருக்கும். 4 2 8 மைனஸ் 4xங்களா. இங்கேயும் -4x போட்டுக்கணும். -4x × 2 -8x³. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16x². ஓகேங்களா. இப்போ குறியை மாற்றும் போது இது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் குறி மாற்றியாச்சு. அப்போ என்ன வரும்? m-16 x² வருங்களா. நெக்ஸ்ட்டு மேலுக்கு 2 டேர்மை கீழே இறக்கி போடணும். nx + 16 சரிங்களா. இப்போ வந்து மேலே இருக்கிறது என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணுங்களா. 2x² - 4 2 8x. ஓகேங்களா. இது 2ஆல் பெருக்கணுமா 8x. இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் வகுப்போமா. ஆனால் இப்போ வந்து இது டிஃபிகல்ட்டாக இருக்குது, இது பண்ண முடியாதுங்களா. இப்போ என்ன பண்ணணும்? லாஸ்ட்டு டேர்ம் பார்க்கணும். லாஸ்ட்டு டேர்ம் என்ன? 16ங்களா. அதோட வர்க்கம் என்ன? அதோட வர்க்கமூலம் என்ன? 4ங்களா. 16க்கு 4 தானே. அப்போது அந்த இங்கேருந்து +16 இருக்கிறதுனால +4ன்னு நம்ம போட்டுக்கலாம். இந்த சம்முக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்முக்குமே இந்த லாஸ்ட்டு டேர்மோட வர்க்கத்தை போட்டு நம்ம பெருக்கினாலும் அதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா. இது எல்லா சம்முக்குமே பொருந்தும். இந்த சம்முக்குன்னு இல்லை, எல்லா சம்முக்குமே பொருந்தும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் எடுத்து போட்டுட்டு வந்துட்டோம். இது வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால லாஸ்ட்டு டேர்ம் எடுத்து அதுக்கு வர்க்கம் கண்டுபிடிச்சி நம்ம போடுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்முக்கும் இந்த மெத்தட் வந்து பொருந்தும். சரிங்களா. வேணால் நீங்கள் செக் பண்ணி போட்டு பாருங்கள். இப்போது இங்கே +4ங்களா. இங்கேயும் +4 போட்டுக்கணும். 4 2 8ங்களா. 8x² மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் -4 8 32x +16 சரிங்களா. இப்போது இங்கே மைனஸ் பண்ணணும். இங்கே மைனஸ்லாம் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு. +16 -16 கேன்சல் ஆயிருங்களா. ரிமைனிங் என்ன இருக்குங்க? x² கெழு என்ன? m-16. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? -8 இருக்குதுங்களா. குறி மாற்றினதுக்கப்புறம் இருக்கிறத எடுத்துக்கணும். =0 சரிங்களா. இங்கே என்ன இருக்குது? n. இங்கே வந்து +32. சைன் மாற்றினதுக்கப்புறம் +32 சரிங்களா. இப்போ வந்து m-16 -8 = 0 சரிங்களா. இங்கே என்னோட வேல்யூ -32 ஓகேங்களா. +32 தானே வந்தால் -32ன்னு மாறிக்கும். இப்போது நெக்ஸ்ட் என்னது? இந்த m -16 -8 -24ங்களா. அடுத்தது எம்மோட வேல்யூ என்ன? -24 தானே வந்தால் +24ன்னு மாறிடும். ஓகேங்களா. எம்மோட வேல்யூ +24, என்னோட வேல்யூ -32. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பயிற்சி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பயிற்சி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.